காசு கொடுக்கும் கடவுள் யார்? எந்த கடவுள் காசு கொடுப்பாரு? எல்லா கடவுளுமே காசு கொடுப்பாருங்க. இந்த கடவுள் தான் காசு அதிகமாக வச்சுருப்பாரு, அந்த கடவுள்கிட்ட போனால் காசு கிடைக்காது, இந்த மதம் தான் நல்ல செல்வ செழிப்பான மதம், அந்த மதத்துக்கு போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா கடவுளும் காசு கொடுப்பாங்க தான். ஆனால் காசு உன்கிட்ட கையில் புழங்குறதுக்கு, எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு உனக்கு இறையருள் தேவை. அப்படிப்பட்ட இறையருள் உனக்கு எப்போவுமே தான் இருக்குது. நீ காலைல எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உனக்கு இறையருள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த இறை அருளை உன்னால் பூரணமாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு தடையாக அமைவது என்ன அப்படின்னா, உன்னுடைய கர்ம வினைகள். உன்னுடைய கெட்ட கர்ம வினைகள் மட்டும்தான் அதுக்கு தடையாக அமையுது. உன்னோட தலையில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கர்ம வினைகளை மட்டும் நீ அழிச்சிட்ட அப்படின்னா உனக்கு பணப்புழக்கம் அதிகமாகிடும். நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு கிடைக்கும். உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸாகவே அமையும், உன்னுடைய கெட்ட கர்ம வினைகளை நீ அழிச்சிட்ட அப்படின்னா. கெட்ட கர்ம வினைகளை எப்படி அழிக்கிறது? நீ இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை நீ கொடுக்கும் பொழுது உன்னுடைய கெட்ட கர்ம வினைகள் அழியும். நீ அதிக அளவில் நீ அன்னதானம் செய்யும் பொழுது உன்னுடைய கெட்ட கர்ம வினைகள் அழியும். விலங்கினம், பறவைகள், மனிதன், இவர்களுக்கு நீ ஒரு அன்னதானத்தை நீ செஞ்ச அப்படின்னா, உணவு அளித்தாய் அப்படின்னா, உன்னுடைய கெட்ட கர்ம வினைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். அவைகள் எல்லாமே பார்த்தா இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள். ஸோ நீ அவைகளுக்கு நீ உணவளிக்கிற. அதன் மூலமாக இந்த உலகம் ஒன்று பார்த்துட்டே இருக்குது, இந்த பிரபஞ்சம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது. பிரபஞ்சத்துக்கு நீ ஒரு உதவியை செய்கிறதால இந்த பிரபஞ்சம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய உதவியை இந்த பிரபஞ்சம் செய்யுது. எந்த அளவுக்கு அன்னதானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். விலங்கினங்களுக்கு, பறவைகளுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக உணவளிக்கும் பொழுது, தண்ணீர் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைவீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் உடைந்து போகிறத உங்களால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவளிப்பது என்பது. நீ எப்போ இந்த உலகத்துக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் நீ செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்பொழுதே இந்த உலகம் உனக்கு செய்ய ஆரம்பித்து விடும். நீ இந்த உலகத்துக்கு, பிற உயிரினங்களுக்கு என்று செய்யும் பொழுதே உன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கர்மா, கெட்ட கர்மவினைகள் எல்லாமே படிப்படியாக உடைய ஆரம்பிச்சிடும், கரைய ஆரம்பிச்சிடும். கெட்ட கர்மவினைகளை கழிச்சிட்டாலே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்குமே. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் செட் ஆகாது. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்கள் சொல்ல முடியும். அதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி உணவளிப்பது மட்டுமாகத்தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் செய்யக்கூடிய நேரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமையும். உங்களுடைய கர்ம வினைகள் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், உங்களுடைய கெட்ட கர்ம வினைகள் எல்லாமே. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியே வரலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா மட்டும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். என்னுடைய பேர் கிருஷ்ணசுவாமி. என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது, 9884693637. சில விஷயங்கள்லாம் குடும்பத்தோடு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. ஸோ இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படி
அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கணுன்னா மட்டும் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.